பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வந்து நான் ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணி சொல்லலான்னு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா எல்லா ஒரு மனுஷனை வந்து எல்லா ஸ்டேஜ்லேயுமே வந்து என்கரேஜ் பண்ணி வாழ வைக்க பைபிள் வேர்டால் மட்டும்தான் முடியும். அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மனுஷனுக்கு வந்து சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவன் வளர்ந்து ஒரு சக்ஸஸில் வரும்போது இவனா இப்படி அப்படிங்கும்போது வந்து யாருமே நமக்கு பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு சக்ஸஸ்குள்ளே போகிறோம், நம்மளை நினச்சி பார்க்காத அளவுக்கு இவெல்லாம் இப்படி வருவானா அப்படின்னு நினச்சி பார்க்காத ஒரு இதை வந்து நம்ம எத்த போகிறோம் அப்படிங்கும்போது வந்து நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம படைச்ச கடவுள் நம்மளை க்ரியேட் பண்ணவங்க யாரோ அவங்களால மட்டும்தான் நம்மளை அந்த ஸ்டேஜில் என்கரேஜ் பண்ண முடியும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, பைபிள் வந்து இஸ் நாட் ஏ ரிலீஜியன் ரிலேட்டட் புக். அது கிடையாது. என்னைய பொறுத்தளவு வந்து அது ஒரு மனுஷனை வந்து எப்படி கரெக்டான வழியில் வாழ வைக்க முடியும், கரெக்டான பாதையில். ஒரு ஸ்டேஜில் வரும்போது மனுஷனுக்கு ஃப்ரெண்ட் இல்லாமல் போவாங்க, ஒரு ஸ்டேஜில் வரும்போது அப்பா அம்மா இல்லாமல் போவாங்க, ஒரு ஸ்டேஜ் வரும்போது லைஃப் பார்ட்னர் இல்லாமல் போவாங்க, பிள்ளைங்களோட அன்பு கிடைக்காம போகும். எந்த சூழ்நிலையிலுமே நான் உன் கூட இருக்கேன், நீ இப்படி போ, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறது பைபிள் வேர்ட்ஸ் மட்டும்தான். அப்போது அதனால தான் நான் என்னோடய ஹேபிட் வந்து பைபிள் வசனங்களை வந்து நிறைய மனப்பாடம் பண்ணுவேன். அப்போது அதை வந்து நீங்கள் ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிறது நல்லது. இப்போ உள்ள உலகத்தில் வந்து இவங்க என்னை நேசிப்பாங்க, இவங்க என் கூட எப்பயும் இருப்பாங்க, இவங்க என்னை நடத்துவாங்க அப்படின்னு நம்ம எந்த ஒரு மனுஷங்களையோ சார்கிறது வந்து நிரந்தரமாக இருக்காது. ஒரு நாள் நமக்கு அது வேதனையை கொடுக்கும். இல்லை, நான் யூடியூப்பில் இந்த சீரியஸ் பார்க்குறேன், எனக்கு டைம் போகலை, எனக்கு மனசு நிம்மதி இல்லை, நான் அந்த சாங் கேட்குறேன், எனக்கு வந்து டைம் போக மாட்டேங்குது, என்னை இவங்க காயப்படுத்திட்டாங்க, கொஞ்ச நேரம் நிம்மதியாக ஒரு படம் வாட் எவர் இட் இஸ், என்ன தான் இருந்தாலும் எல்லாமே டெம்ப்ரவரி தான். ஆனால் வந்து கொஞ்ச நேரம் இந்த பைபிளை திறந்து அது ஒரு ரிலீஜியன் புக்காக பார்க்காம இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு நம்ம அதை வாசிக்கும் பொழுது நம்மளை அறியாமலே நம்மளுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். நம்ம மேலே தப்பு இல்லைன்னா நம்மளை கரெக்டான வழியில் வாழ வைக்க இந்த பைபிளால் முடியும். இது இன்கேஸ் நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஒரு பாவத்தில் தெரியாமல் விழுந்துட்டோம் அப்படின்னாலுமே இதில் அதுலேயும் வசனம் இருக்குது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான் அப்படின்னு. ஆனால் அந்த மனுஷங்களை பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பாவம் செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீ இதை பண்ணிட்டேன்னு நம்மளை வந்து ரொம்ப என்ன சொல்ல, நம்மளை ரொம்ப டவுன் பண்ணுவாங்க. சில பேர் அப்படி தான் வந்து இறந்து போகிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஆனால் பைபிளில் போட்டிருக்கு ஆத்மாவும் ஜீவனும் விலையேற பெற்றதுன்னு. இதை தெரியாமல் தான் இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு பைபிள் வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்கள். அது தேனிலும் இனிமையானது. அது நம்ம தனியாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்துக்குமே அதில் ஆன்சர் இருக்குது. அதனால வந்து ஒரு வசனம் இருக்குது, என் சிறு வயது தொடங்கி நீரே நம்பிக்கையுமா இருக்கிறேன். சின்ன வயசுக்கு கொஞ்சம் வளர்ந்து வரும் பொழுது அவர் வாலிபத்தின் நாயகராக இருக்கிறாரு. உன் வாலிப பிராயத்தில் ஒரு சிருஷ்டிகரை நினைன்னு வசனம் இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அடுத்து நம்ம ஒரு லைஃப்குள்ளே போகும்பொழுது, நீ பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு எல்லாமே அதுக்கு ஆன்சர் இருக்குது. அதே மாதிரி மெயின் காஸ் என்ன அப்படின்னா, வாலிப இச்சைகளுக்கு அதில் பைபிளில் சொல்லியிருக்கு, எல்லாத்துக்கும் பிசாசுக்கு கூட எதிர்த்து நில்லுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த இச்சைக்கு மட்டும் விலகி ஓடிரு அப்படி தான் பைபிள் வசனம் சொல்லியிருக்கு. பாலி இச்சைகளுக்கு விலகி ஓடு. ஏன்னா அதை உன்னால் மேனேஜ் பண்ண முடியாது. எந்த மனுஷனாலையும் வந்து பரிசுத்தமாக வாழ முடியாது, கேட்டிங்களா. அதனால தான் ஏசப்பா வந்து திருமணத்தை நியமித்திருக்கிறாரு. அதனால வந்து அந்த திருமணத்தை வந்து பரிசுத்தமாக நம்ம பாதுகாத்துக்கிறலாம். ஒரு வசனம் இருக்குது, உன் மனைவியை நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக அப்படின்னு. அப்போ வந்து நம்மளுக்குன்னு ஏசப்பா ஒரு பாத்திரத்தை கொடுத்துட்டாங்களா, அவங்க நல்லதோ கெட்டதோ நெட்டையோ குட்டையோ அவங்க கெட்டவங்களா இருந்தால் நம்மளோட விசுவாசம் மூலமாக நம்மளோட லைஃப் ஸ்டைல் மூலமாக ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்கள வந்து கர்த்தருக்குள்ளே கொண்டு வர்றதா ஃபஸ்ட்டு நம்மளோட வேலையை தவிர நம்ம வந்து விட்டுட்டு போகிறது கிடையாது. நம்மளுடைய சொந்த சரீரத்தை யாருமே வந்து அறுக்கவும் முடியாது, வெட்டவும் முடியாது. அதே மாதிரி தான் நம்மளோட ஹஸ்பண்டோட ஒய்ஃப் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி அவங்கள மன்னித்து அவங்கள வந்து நல்ல வழிக்கு கொண்டு போகணும். ஓகேவா. அப்படிதான் இன்றைக்கி எல்லோரும் வந்து இன்றைக்கி நல்லா வசனம் வாசிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்கள், பைபிள் வசனங்களை நிறைய வாசிங்க.
ஏன்னா எனக்கு எனக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ். நான் எப்பயுமே நான் நர்ஸ்னால எனக்கு எப்பயுமே என்ன சொல்ல, எனக்கு வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரி ஃப்ரீ டைம்லாம் கிடைக்காது. அப்போ நான் நினச்சி பார்த்தேன், நமக்குள்ளே ஏசப்பா வச்சிருக்கிற அந்த ஒரு நல்ல ஒரு தாட்டை எல்லாரும் என்னென்னமோ யூடியூப்ல வீடியோ போடுறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்களே, அப்போ நம்மளுக்கு இருக்கிற அந்த ஒரு நல்ல விஷயத்த நான் சில பேரோட மெசேஜ் கேட்கும்போது சில பேருக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அஸ்திபாரம் போட்ட மாதிரி இருக்கும், ஒரு ரட்சிப்புக்குள்ளே வர சான்ஸ் இருக்குது, ஒரு இன்னைக்கு நம்ம இந்த பைபிளை படிச்சிடணும் அப்படின்ற ஒரு இது தோணும். அது மாதிரி நான் நினச்சி பார்த்தேன், நம்மளுக்கு ஏசப்பா கொடுத்துருக்குற இந்த ஒரு தாளந்தை ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாது? இந்த உலகத்தில் எவ்வளவோ நல்லது இருந்தும் டெம்பரவரி ஆகிட்டு நிறைய சந்தோஷங்கள் இருந்தும் ஏசப்பா நம்மளை இவ்வளோ பிரித்து எடுத்து நம்மளை சந்தோஷமாக வாழ வைக்கிறாரே, நம்மளை சுற்றி இவ்வளோ பேர் வந்து நம்மளை மிதித்து தள்ளியும் கூட ஏசப்பா நம்மளை இவ்வளோ தூரம் நம்மளை நடத்துகிறாங்களே, நமக்கு அப்போ இதை வந்து தெரியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால தான் இது நான் போட்டேன். ஓகே, தேங்க்யூ. ப்ரைஸ் தி லார்ட்.